முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு திமுக தலைவர் கலைஞர் மீதான தனிநபர் தாக்குதல்களுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்ஜு குடும்பத்தினரின் தற்போதைய சொத்து மதிப்பு என்ன என்றும், சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை இல்லத்தின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஷ்மீர் மற்றும் ஹைதராபாத் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் புத்தம் புதிய மாநில கன்னியாகுமரி மாவட்ட கிளை கழக பணிகள் குறித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வழியே நாகர்கோவில் வந்த மு க ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் தூர்வாரும் பணி எங்கும் நடைபெறாத காரணத்தால் எந்த பலனும் இல்லை என்று டெல்டா விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்ட தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனிநபர் விவசாயிகளுக்கும் காப்பீடு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக வேளாண் துறை செயலாளர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பிரபல ஹாலிவுட் திரைப்பட நடிகரும் ஆஸ்கர் விருது பெற்றவருமான ராபின் வில்லியம்ஸ் அவருடைய இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டார். தமிழில் சக்கை போடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.